மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்ட மக்களே, ரெடியா இருங்க. The system running of virus. கமான் மக்களே, லைவ் பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. ஜிஜி கைஸ், தீபன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. லைக் பண்ணிட்டு பாருங்க தீபன் ப்ரோ. 16 பேர் பாக்குறீங்க மக்களே, லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் லைவ் சப்போர்ட் பண்ணுங்க, டெய்லி லைவ் இருக்கும். ஓகே ஐயா ஓகே, சாமி. இந்த மேட்சோட செமி ஃபைனல் அடுத்தது. ஆமா, இது அடுத்த செமிஃபைனல் தான். இந்த மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச். டோர்னமெண்ட் மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச், டிசைன் 2 மேட்ச் இது. இது ஓகே, அடுத்த செமிஃபைனல் தான். செமி ஃபைனல் ரெடியா இருங்கப்பா. செமி ஃபைனல் 4 மேட்ச் போகுமா? ஆமா, செமிஃபைனல் 4 மேட்ச் தான். இப்போ ஃபைனல் இன்னைக்கு வைப்பீரா, நாளைக்கு ஃபைனலா? நாளைக்கு ஃபைனல். நாளைக்கு ஃபைனல். ஓகே, நாளைக்கு 2 டீம் ரெடியா இருங்கப்பா. நல்லா நீங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வீடியோ ஃபுல்லா அனுப்பி விட்டுருங்க. செமிஃபைனல் தனி வீடியோ போட்டுக்கலாம். ஓகே, செமி ஃபைனலுக்கு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலில் வச்சுருவோம் ப்ரோ. சப்போஸ் ஃபைனலுக்கு டைம் இல்லை வரலன்னா நாளைக்கு. டைம் இல்லை அப்படின்றப்போ ஃபைனல் வந்து நாளைக்கு நடக்கும் ப்ரோ. டீம் இருந்தீங்கன்னா வச்சு விட்ருவான், முடியலன்னீங்கன்னா நாளைக்கு வைப்பான். ஸோ இப்போ செமி ஃபைனல் மட்டும் முடிச்சுக்கிறோம். இந்த மேட்ச் முடிஞ்சாலும் செமி ஃபைனல். 2 டீமே புஷ் பண்ணல, ஹோல்ட் பண்றாங்க. டப்பு 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 ஏன்னா முன்னாடி ஏறி போறாரு. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச் வந்து மாமா ஸ்குவாட் விசஸ் பிடபிள்யூஆர் ஸ்குவாட் ப்ரோ. செம்ம வச்சார் பாரு. வைக்கிங் ஒரு நாக் அவுட் வச்சிருக்காங்க. வைக்கிங் இல்ல, விஜய் கிங். அது விஜய் கிங்கா? இதுதான் ப்ரோ பழைய கிளான் என்னோடது. அப்படியா? பீஸ்ட் நாக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறப்போ அந்த கிளான் இதுதான். பீஸ்ட் பிசினஸ் ஸ்மோக் போகுது. நீங்க 101 HP ரவுடி ஓப்பன்ல ஏறா. 100 நாக்கு. பீஸ்ட் அதுக்குறாங்க. கிரி ஓப்பன்ல வராரு. இந்த மேட்ச் ரொட்டேஷன் வருது. கிரி நாக்கு. பீஸ்ட் தூக்கிட்டாங்க. அவங்க மேன் ஒரு மேன் லாஸ், 2 மேன் நாக்குல இருக்காங்க. இவங்க ஜோன் வரவிடாம பிடிக்கிறாங்க பாரு விஜய். ஜோன் எண்டுக்கே விடாம பிடிக்கிறாங்க பாரு. நேடு பத்தியா கரெக்டா என்ட்ரன்ஸ் நேடு நாக்கு வாசல்லே போட்டுறலாம். ஒண்ணா அவுட். ஆமா, டேமேஜ் அண்டருக்கு தூக்கிட்டாங்க. ஹாய் ராகேஷ். வாங்க வாங்க வாங்க. நேரம் போதுமா? ஒரு நாக்கு. காலி. ஆனா ஒருத்தர் அழுத்தி விட்டுதான் முடிச்சிருக்கு பீஸ்ட். ஓகே, இவங்க டீம்ல இப்ப 2 மேன் தான் இருக்காங்க. 2-3 பார்க்கலாம். ரவுடி நாக்கு. 3 நாக்கு. ஐயோ, கையில இருக்க மேட்ச் விட்டாங்களா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, கையில அந்த மேட்ச் ப்ரோ, வின் பண்ற மேட்ச் விட்டாங்க. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருந்தாங்க. கையில இருந்த மேட்ச் விட்டாங்க. விஜய் கிங் மட்டும் தான் இருக்காரு. 1 அடிக்க முடியுமா? இல்ல இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜோன் வேற இருக்காரு. விஜய் கிங் ரவுடி தூக்கலாமே. ஏற முடியாதுங்க ஓப்பனு. ஏறினாருன்னா 2 பேரும் அடிப்பாங்க. கார் இருக்குல்ல. கார் பஞ்சர். ஸ்னைப்பர்ல பாத்துட்டாரு. கார் மாட்டிச்சாதான் விட்டாங்க. முடிச்சிட்டாங்க. தேவையில்லாத கையில இருந்த மேட்ச். அவங்க நாக்கு இருந்ததை எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. டப்பு 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 வண்டி எடுத்துட்டு ஒரு வெறியா இருந்திருக்கும். அவங்க டீம் இந்த ஃபர்ஸ்டே 100 வந்து புஷ் பண்றாரு. ராகேஷ், நான் மியூட்டை போட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கேன். சரி ப்ரோ, சாப்பிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தெரியுது, அதான் லட்சணம். சரி சரி. சோறு தான் முக்கியமா. சோறு திங்க போறாங்க ப்ரோ.
கமான் மக்களே 12 பேர் பாத்தீங்க லைக் பண்ணிட்டு வரேன் மக்களே. லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, புதுசா சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதே மாதிரி அப்பப்போ டோர்னமெண்ட் நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்கும் மக்களே. ஃப்ரெண்ட்லி ரூம் மேட்ச் இருக்கும், வந்து கலந்துக்கோங்க. இந்த மேட்சோட ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா ஏடி அரவிந்த், அவர் தான் ப்ரோ இந்த மேட்சோட ஸ்பான்சர். ஸோ ஏடி அரவிந்த் எல்லாரும் ஏடி அரவிந்த் அவர் கல்யாணம் ஒண்ணு சீக்கிரம் வேண்டிக்கோங்க. 4வது கல்யாணம் தான். 4வது கல்யாணம். ஆமா, அவங்க இன்னும் புஷ் பண்ணவே இல்லை, வெயிட் பண்றாங்க. இவங்க டீம்ல எல்லாருமே வந்து புடிச்சிட்டாங்க, இடத்த புடிச்சிட்டாங்க. ஐயோ ஜோன்ல மாட்டிப்பாங்களோ. ரொம்ப முக்கியம். தலைவர் அவங்களுக்கு ஆமா ப்ரோ, சொல்லணும்ல, நாளா கல்யாணம் இல்ல. கார் இல்லையா? சைட்ல கார் இல்ல இருக்கு. அவர் ஏறி வராரு, ஹண்ட் ஏறி இங்க வந்துட்டாரு. ஓ அவங்கள அப்படியே அங்கேயே சுத்திட்டாரு. நேட பாரு ஓடு. நேடு கரெக்டா கரெக்டா. நேடு கரெக்ட் ஆமா. 2 பேர் நேடு போடுறாங்க. 2 நேடுல ஏதாவது ஒரு நேடு கரெக்ட் ஆயிடும். 2மே கரெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஹெச்பி கம்மி தான். அவங்க டப்புன்னு வந்து 2 ஸ்டோனை பிடிச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். அவர் முன்னாடி ஏறிட்டார்ல, இந்த கல்ல அந்த கல்ல 2 பேர் பிடிச்சாங்கன்னா அங்கேயே முடிச்சு விட்டாரு. ஜோன் ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன்ல ஏறுறாங்க. நாக்கா இல்ல, ஹண்ட் நல்ல டேமேஜ். 1 HP தான் இருக்காரு. ஹண்ட் நாக்கு 1 HP. யாரோ இப்ப எப்படி கரெக்டா படுத்துட்டாரு மாதிரி போயிட்டு கிராஸ் பண்ணி அங்கட போய் இப்போ வெனம் போட்ட நேடு நல்ல நேடா. வெனம் நாக்கு தலைவர் நாக் பண்ணிட்டான். ஹண்டர் நாக் சூப்பர். விஜய் கிங் நாக்கு இல்ல, ரவுடி பீஸ்ட் நினைக்கிறேன். பீஸ்ட் மாட்டிக்கும், தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். தலைவங்க ஹண்டர் கரெக்டா அங்கே ஒன்று அங்கே ஒன்று ஓடு படுத்துட்டு அடிக்கிறாரு. 2v. ஓகே லாஸ்ட் 1. 2v1 இல்ல 1v1 இல்ல வந்துட்டாரு. 2v1 முடிஞ்சு. வெறியா இருந்தாங்க. பரவாயில்ல, கரெக்டா ஹோல்ட் பண்ணி நான் கரெக்டா குடிச்சாங்க மக்களே. அதே மாதிரி நாளைக்கு வீடியோ வரும். வீடியோல ஒரு சீக்ரெட் நம்பர் சொல்லுவோம். அந்த நம்பரை வந்து யார் முதல் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் காத்திருக்கு நண்பர்களே. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், நாளை கழிச்சு ஒரு வீடியோ வரும். 2 வீடியோ கமெண்ட் பண்ணி அதுல 2 நம்பர் சொல்லுவோம். மிஸ்டர் ஹண்ட் இடம் பிடித்து விட்டார். இந்த தடவை முதல்ல வண்டி அடிச்சு உடைக்கிறாங்க. அவங்களுக்கு பொசிஷன் தெரியலையோ, ஒருவேளை இது ஆடலையோ. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட் கொஞ்சம் கூட ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருக்காப்ல அரவிந்த் ப்ரோ. வேணாம் ஏறி வருது. டிக்டாக் குயின் ஒய் ப்ரோ போய் சொல்லி டீமை பிரிச்சு விட்டீங்களா? சொல்றதுக்காக நீ என்ன பேசுற பத்தியா? நான் என்ன குயினை போய் சொல்லி டீம் பிரிச்சு விட்டேன். இரு அவர மேட்ச் முடி. ஆமா குயின் மாம்கள் தான் வர சொன்னாங்க. ஆனா என்னன்னா மாம்கள் டீம்ல உங்க டீம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க டீம்ல ஆல்ரெடி 2 பேர் ஃப்ரீயா இருந்தாங்க. வாணி டீம்ல ஆமா மோமோ என்ன உன் டீம்ல 2 பேர் இருந்தாங்கல்ல, பேந்தரும் பாஷாவும் இருந்தாங்க, ரோலக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எப்படி 4 பேர் அப்படி பிரிச்சு போவியா? ஏசிடி இருக்கு மாம்களா? இந்த மேட்ச் முடிச்சுட்டு வர வெயிட் பண்ணு. அவங்க டீம்ல உண்மையானா? ஆமாமா, விஜய் கிங் மட்டும் தான் இருக்காரு. இவங்க 4 பேர் அப்படியே இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இருமா குயின் வரண்டாடுறா.
நேட்ல நேடு விட்டு கால் காய் வாங்கின்னு வருது. ஃபுல்லா ஸ்மோக் போட்டு நேடு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் இல்ல டேமேஜ். என்ன பண்றாங்க தேடுறாங்க. அவர் இங்க இருக்காயா? அவர் ஸ்மோக் போட்டு படுத்துட்டா இருக்கிட்டு. மூணு மேட்ச் முடிஞ்சிருக்கு. இது 4வது ரவுண்டு. 4வது ரவுண்ட்ல யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். உங்க டீம்ல யார் யார் இருந்தா மாமா சொல்லு. மோமோ, ரோலெக்ஸ், அந்த எக்ஸாஸ் ஆ. பாஷா. இல்ல ப்ரோ, என்கிட்ட வந்து பாஷா ப்ரோ சொன்னாரு ப்ரோ நாங்க 2 பேர் இருக்கோம் டீம் இல்ல அப்படின்னு சொல்லி பாஷா ப்ரோ சொன்னாரு. கரெக்டா ரோலெக்ஸ்ட கேட்டேன். ரோலெக்ஸ் வந்து 3 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் இல்லைன்னுச்சு. ஓகேவா, அந்த கிட்டிய சேர்த்து கடைசியா பார்த்தா வாணியும் ஒரே ஒரு ஆள் தான் இல்லைன்னு. நான் ரோலெக்ஸ் மட்டும்தான் இருந்தோம். அந்த அக்கா கூப்பிட்டேன். ஏடி அரவிந்த் வரமாட்டாரு. அரவிந்த் ஸ்பான்சர், அதனால அரவிந்த் வரமாட்டாரு. ஆமா, உங்க டீம்ல 3 பேர் இருந்தாங்க, அதனால உன்னை வந்து குயினை போய் அங்க சேர சொன்னேன். உங்க டீம்ல 2 பேர் இருந்தீங்க, அதனால 2 பேரை சேர்த்து விட்டேன். இதுல என்ன தப்பு இருக்குது? என்ன போய் சொன்னேன்னா மேட்ச் முடிச்சிட்டு வரோம். ரவுடி 1 HP. மேட்ச் முடிச்சிட்டு வரோம். இந்து விசஸ் யாரு ப்ரோ? டைமிங் ப்ரோ, இந்து விசஸ் ப்ளூ ஸ்வான் ப்ரோ. ப்ளூ ஸ்வான் டீம். நாக்கு ரவுடி நாக்கு இல்லையா? எப்படியா டாட் டச் கூட இந்த மாதிரி இருந்துச்சு? இல்ல 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 அப்புறமா பேசுறியா? இரியா, நான் வந்த அப்பா தண்டை போடுறேன். ஹண்டர் ஏறி போய் அங்க ரெஸ்ட் பண்றாரு. பீஸ்ட் P90 விசஸ் P90 என்ன ஆகும்? ஓடு. ஆஹா, 2 நாக்கு. அவ்வளவுதான். இப்போ அங்க ஒருத்தர் தான் இருக்காரா? லாஸ்ட் 1 ரவுடி மட்டும் தான் இருக்கா? இவர் அடிச்சுறாரு ரவுடிய. இங்க 2 நாக்கு வச்சு அடிச்சுறாரு. ரவுடி மாட்டிச்சு. சுத்திட்டாங்க ரவுடிய. இவங்க ஏறி பிடிக்க மாட்டாங்க. வேணாம், இந்த தடவை ஏறி போயிடுச்சு. இப்பதான் ஒரு கல்ல பிடிக்கிறாரு. இது முதல்ல பண்ணியிருந்தாருன்னா அதான் முதல்ல பண்ணியிருந்தாங்கன்னா மேட்சே மாறி இருந்திருக்கும். இவங்க எல்லாம் மேட்ச் பார்த்தா தானே அந்த ஸ்குவாட் ஆடுறதெல்லாம் பார்த்து பொசிஷன் ஆடினா லைவ் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே மேப் தானே போடுறோம். ரவுடி டைரக்டாவே அந்த கல்லு போடு. இல்ல இப்ப ரவுடி நாக் ஆக போறாரு. ஓபி வேற லெவல்ல பேக்கப். கிரி நாக்கு வெறியா போட்டாரு அங்கது. நேடு செம்மையா வருது. சோ வேணாம்ட்டனா TN43 100 நேடு இல்ல. அங்க ஏறி வர்றாங்க, எல்லாருமே ஏறி வர்றாங்க. இங்க பிக்யூ பேக் என்னது பீகாஓ டியா பீகா டியா அவர் மட்டும் தான் முன்னாடி இருக்குது.
போடு வெரி. இங்க ரவுடி நாக்கு. ஐயோ இன்னொரு அடி. அப்புறம் 1 HP. யோப்பா கிரி டேமேஜ் வரியா டாட் ஹெச்பியா. கன்னம்ட்ட தான் குத்துறாங்க. எனக்கு பேக்கப் வந்துருச்சு. பேக்கப் பேர் கொடுத்துட்டாங்க. அடிச்சிருக்கலாம் அவரு. ஆனா அடிக்கல. அவர் கையில ஏகே தான் இருக்கு. கிரி ஓப்பன்ல வராரு. இப்போ இவங்க டீம் அவருக்கு பேக்கப் போகணும் வேணாம் டீம். ஓடு லாஸ்ட் கிரி மட்டும் தான் இருக்காரு. இப்போ விஜே கிங் வெர்சஸ் விஜே கிங் மட்டும் தான் இருக்காரா? எஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர் யாராவது 1v1 பியூர் 1v1 பாப்போம். முடிச்சிட்டாரு. அப்பா முடிச்சிட்டாரு. ரெடி. லாஸ்ட் ரவுண்டு இவரு 3 அவங்க 2. இப்போ வந்து விஜய் கிங் ஜெயிச்சா டிரா ஆயிடும். டை பிரேக்கர் நடக்கும். அப்படி இல்லையா என்னன்னு பார்ப்போம். ஆனா வேணாம் போன தடவை மாதிரியே இடத்த பிடிக்கணும். இந்த தடவை அங்க நிக்க கூடாது. இடம் பிடிக்கிறதா மேட்ருங்க. இடம் பிடிக்கல, அவங்க வந்து இடத்த பிடிக்கிறாங்க. முடிச்சிட்டாங்க. கன் எடு, லேசர் எடுத்து வாயிலே சுடு ப்ரோ. விஜய் கிங் 1 HP சம ஸ்ப்ரே. ரெண்டு பேர் ஐயோ இவங்ககிட்டல முட்டிக்கிட்டாங்க. ஐயோ வண்டியை முட்டிக்கிட்டாங்க. நாக்கு பரவாயில்ல வந்து முட்டிட்டு ஏதோ பண்ணி நாக்கு வச்சிட்டாங்க. நேடு போட்டு முடிச்சு விடலாம். இவர் அண்டர் ஏன் நிக்கிறாரு தெரியல. சைடுல வந்து நேடு போட்டு முடிச்சு 3v4. சாம நெக்ஸ்ட் டீம் வந்து பிரசாத் vs PWR ப்ரோ. அதுக்கு அடுத்து தான் எண்ட் டீம். மாமா ஸ்குவாட் இருந்தா அதான் மாமா ஸ்குவாட் தான் ப்ரோ. அதுதான் பிரசாத். மாமா ஸ்குவாட் தான் பிரசாத். ஓடு உங்க டீம்ல லாஸ்ட் 2-ஆ 2v4-ஆ? ஓகே. ப்ளூ ஸ்வான் ப்ரோ. கார்த்திகேயன் ப்ரோ ப்ளூ ஸ்வான். டைமிங் வந்து இன்னொரு 1/2 hour ஆகும் ப்ரோ. ஏத்தி ஏத்த ஐயோ ஜூச்சா 1v4 ஏத்துனாரு ப்ரோ. ஏத்தல வளைஞ்சிருச்சு. நேடு போட்டு முடிக்க ட்ரை பண்றாங்க. ஏன் லாஸ்ட் மேட்ச் இப்படி இழுக்குது. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. ஓகே இதுல யார் வின் பண்ணா? டிரா இல்லையா? இல்ல மேல இவங்க ரவுடி டீம் வந்து டிரால வந்து இல்ல அப்படியே வெளியே போகாதீங்க ப்ரோ. வெளியே போகாதீங்க. அப்படியே இன்னொரு டீம் மாத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you.